ஈஸ்வர போற்றி ஓம் நவக்கிர நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 12ஆம் இடம் குரு பகவானின் ஆட்சி வீடு. குரு பகவான் வந்து வக்கரகதியில் இருக்கிறாரு. பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரசாரத்தில் பரவாயில்ல குருச்சந்திர யோகத்தில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 21/1/2025 தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ல் செவ்வாய் இருக்கக்கூடாது, வக்கரகதியில் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வீடியோ பதிவில் செவ்வாயை பற்றி தான் சொல்ல போகிறேன். செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் மீன ராசிக்கு. 2 9 கூடியவர், 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உடையவர். ஆனால் குடும்ப வாக்குஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்குறவர், மகிழ்ச்சியை கொடுக்குறவர், குடும்ப விஷயத்தில் ஒரு ஏற்றத்தை ஒரு லாபத்தை கொடுக்குறவர் செவ்வாய் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறாரு. 21/1/2025 3/4/2025 வரைக்கும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலத்துக்கு இருக்கிறாரு. கவனமாக இருங்க, கொஞ்சம் சொல்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. விரைய சனியில் தான் இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு சுக்கிரன் வர போகிறாரு 28ஆம் தேதி. ஓரளவு ராசி வலுப்படும், இதையும் தாங்குவீங்க. அதுபோல் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதனும் வர போகிறாரு 24ஆம் தேதி. நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் வலுப்படுது. இருந்த போதிலும் 4ஆம் இடம் ஒரு கேந்திரம், ராசிக்கு ஒரு கேந்திரம் வந்து கொஞ்சம் செவ்வாய்ங்கிற ஒரு பாவகிரகத்தால் டிஸ்டர்ப் ஆகுது. செவ்வாய் ராசிக்கு வேண்டிய கிரகமாக இருந்தாலுமே இயற்கை பாவர் அவர் வந்து ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். ஒரு இயற்கை பவர் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். ஆனால் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. வீடு கொடுத்த புதன் வந்து குரு பார்வைக்கு வராரு 24ஆம் தேதி 24/1/2025. ஸோ 24/1/2025 உங்களுக்கு அங்கிட்டு 10/2/2025 வரைக்கும் புதன் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு பார்வையில் புதன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? ஏன்னா அதுக்கு மேலே தான் செவ்வாயோட ஆட்டம் அதிகமாகும். ஏன்னா வீடு கொடுத்தவன் போய் சனி பகவான் கூட போய் சேருவார். யார்? புதன். பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற கிரகம் நல்ல பலன்களை தராது. இப்போ வீட்டில் அம்மா அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்க பிள்ளைகள் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருங்க. கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம சௌரியத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு பாட்டுக்கு அது இருக்குங்க. கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லைன்னா பசங்க பேசிட்டு சத்தம் போட்டுட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பானுங்க. அது மாதிரி தான் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். சனி கூட சேர்ந்து ஒரு ராசி 12ஆம் இடத்துல. அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அந்த அமைப்பு வந்து இருக்குது. மீன ராசிக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துலேருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதுபோல் 7 குடைவனும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் கூட சேர்ந்து விரயஸ்தானத்துக்கு போகிறதுனால மீனராசியை சேர்ந்த பெண்கள் கணவன் வீட்டில் கணவன் கூட கவனமாக இருக்கணும். கணவனோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும். வயதான கணவர் இருந்தாருன்னா அவருடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும், முடியாமல் போகலாம். அதுபோல் கணவன் மணி உறவில் இணக்கத்தை பார்த்துக்கணும், ஹெல்த் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரியா? ராசிநாதன் வேறு வக்கரமாக இருக்கிறாரு. ராசிநாதன் வேறு பிப்ரவரி மாதம் வரைக்கும் வக்கரமாக இருக்கிறார். வக்கர நகர் தெரிஞ்சிட்டாருன்னா ஒரு ரிக்கவர் ஆயிரும். இருந்த போதிலும் ராசிநாதன் வக்கரம், ராசிக்கு 2 9 குடையவனும் வக்கரம், அதுபோல் ராசிக்கு 4 7 குடையவனும் சனி பகவான் பிடியில் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்குது. கொஞ்சம் குருசியலாக தான் இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இதுதான் இப்போதைக்கு வந்து உங்கள் ராசிக்குள்ள நிலைமை. நான் போதி ஜோடத்தில் எப்பயுமே சாதக பாதத்தை சொல்லிடுவேன், ராசிக்கு சொல்லிடுவேன். சரியா? கோச்சாரத்தில் உள்ள அமைப்பை சொல்லுவேன். அதுபோல் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமைப்பு லக்கண ரீதியாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு அதை பார்க்கணும். நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னா 3 நட்சத்திரம்: பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, 150% இருக்குது. நட்சத்திரநாதன் 3ஆம் இடத்துல இருந்தாலுமே அடுத்து பரிவர்த்தனை யோகத்துக்கு வர போகிறாரு. நல்லா இருக்கும். 28ஆம் தேதிக்கு மேலே இருந்து ஓரளவு நல்ல பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி 28க்கு மேலே. உத்திரட்டாதி நல்லா தான் இருக்குது. உத்திரட்டாதிக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே நட்சத்திரநாதன் ஒரு வலுப்படுவார். நட்சத்திரநாதன் வலுப்படுறாரு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. பொதுவாக நட்சத்திரங்கள், ராசியோட நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர நாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்டவங்க நல்லா இருப்பீங்க. ஆனால் மற்றவங்க உறவு முறை, வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் செய்கிற காரியங்கள், இதில் வந்து சில பிரச்சனைகள் வரும். அதை இன்றைக்கி மனசில் வச்சுக்கணும். நான் தப்பிச்சிட்டேப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நட்சத்திரநாதனை பார்க்கலாம். ஏன்னா நட்சத்திரம் வந்து உங்களை சார்ந்தது. கிரக அமைப்பு மற்ற ராசிகள் எல்லாமே உங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள்: குடும்பம், வீடு, மனை, இடம், ஏவல், பொருள், உத்தியோகம், தொழில், அரசாங்கம், அரசியல், படிப்பு, கல்வி, ஏற்ற இறக்கம், இன்பம், துன்பம், சந்தோஷம்,
இப்படி எல்லா வகையான அமைப்புகளுக்கும் பாத்தியப்பட்டது 12 ராசிகளும் மற்ற கிரகங்களும். ஓகே, ரேவதி நட்சத்திரம் புதன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். சரியா, புதன் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறார். 23ஆம் தேதிக்கு மேலே நல்ல கூடுதல் நல்ல நிலைமை போகிறார். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பார்வை போகிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு 23ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும், லாபம் சிறப்பாக இருக்கும். சரியா, நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. நட்சத்திரத்துக்கு நேரில் வீடியோ போட்டுன்னு சொல்கிறாங்க, நான் போடுறேன் 3 நட்சத்திரத்துக்கு போடுறேன், ஆனால் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நட்சத்திரத்துக்குன்னு போட்டால் சரியாக வியூஸ் போக மாட்டேங்கி. என்னதான் இருந்தாலும் ராசிக்கு போட்டால் தான் பார்க்குறாங்க. நட்சத்திரத்துக்கு போட்டால் சரி அந்த நட்சத்திரத்தை தானே போட்டுருக்கிறாரு, நமக்கு போடலாம் அப்படின்னு போயிடுறாங்க. மக்கள் மனத்திலுமே ஒரு இது இல்லை. நானும் மெனக்கிட்டு பேசுவேன், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலாம் பேசியிருக்கிறேன். அப்படி பேசுகிற வீடியோவில் யாரும் சரியாக பார்க்க மாட்டேங்காங்க. நான் பலங்களை பிரித்து சொல்லுவேன். சரி, ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும்ல, எல்லாருக்குமே ஒரு நேரங்காலம் இருக்குது. அது வந்து கணிந்து வந்தால் தான் எல்லாமே சாத்தியப்படும். ரைட்டு, நான் நட்சத்திரத்துக்கு அடுத்து வேணால் போடுறேன், 3 நட்சத்திரத்துக்குமே போடுறேன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போயிட்டு இருக்கிறாரு, அதனால் அவங்களுக்கு அழுத்தம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. உத்திரட்டாதிக்கு அதுக்கடுத்து நிலையில் இருப்பாங்க. ரேவதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ரேவதிக்கு இன்னும் சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு இன்னும் வரல. ஓகே, அடுத்தடுத்து சனி பகவான் மூமெண்ட் ராசியை நோக்கி வர்ற போக்கில் நட்சத்திரங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படும், மன அழுத்தத்துக்கு உண்டாக்கப்படும். கவனமாக இருங்க. ரைட்டு, இப்போ செவ்வாய் ராசிக்கு வேண்டிய கிரகம். சரியா, அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 11ஆம் இடத்தை பார்ப்பாரு, கலசர ஸ்தானத்தை பார்ப்பாரு. கணவன் மனைவி உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் உடனே பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சுன்னா ஜாதகத்தை உடனே பாருங்கள். நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை பார்த்து உங்கள் தனிப்பட்ட தசாபுத்தி கிரக அமைப்பை பார்த்து அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு பண்ணுங்க. 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அழகு உத்தியோகம் தான். ஸோ 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழிலையும் சில பிரச்சனைகள் வரலாம். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. ஆனால் இப்போதைக்கு 11ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கிறனால லாபம் அந்த அளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் லாபம் பாதிக்காது. ஓகே நேர்களே, இப்போ பலன்களை எப்படி பார்ப்போம். செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. சரியா, பஞ்சமஸ்தானத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வருது. ஒரு வகையில் லாபம். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு போக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமை இருந்துருவீங்க. நீச செவ்வாயாக இருந்தார். 2-9 கூட நீச செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்ததுனால அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும். 4ஆம் இடத்துக்கு அவர் ஒரு கேந்திரத்துக்கு வராரு. ஒரு கேந்திரத்தில் பாவகிரகம் இருக்கலாம். இருந்த போதிலும் நீச வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச்ச வக்கரம் ஈக்குவல் உச்சம் வாங்க. இருந்தாலும் அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. உடன் வேலை பார்க்குறவங்களால சில பிரச்சனைகள் இருக்கும். வீட்டுக்கு அருகில் உள்ளவங்ககிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். சரி, அக்கம் பக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். நயந்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் சொல்லிட்டு வீடியோ முடிக்கலாம். 3/4/2025 வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே. பூரட்டாதியில் பிறந்தவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். சரியா நேர்களே, உத்திரட்டாதிக்கு ரேவதிக்கு பரவாயில்ல. பூரட்டாதி ஒரு மாதம் தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு மாதத்தில் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ கேட்குறீங்களோ அத்தனை பேரும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் அனாவசியமான மன வருத்தம் வந்து கொண்டே இருக்கும். மனசில் வந்து தேவையில்லாத குழப்பம் வரும். அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ இப்படிலாம் மனதில் ஒரு எண்ணம் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆரோக்கியம் வந்து நேராக சீராக இருக்காது. கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி அசதியாக தான் இருக்கும். குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றம் இருக்கும். சரியா, வீடு மாறுறது, குடும்பத்தில் சில மாற்றங்கள், வீட்டை விட்டு யாராச்சும் வெளியே போகிறது, ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை குடும்பத்தில் இருக்க தான் செய்யும். செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு வரதுனால நிலம் சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி நிலம் சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, புரோக்கர் வேலை பார்க்குறது, விவசாயம் பண்ணுறது, தோட்டக்கலை, பயிர்கலை, இப்படி நிலம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, பூத்தோட்டம், இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். ஒரு முடிவை ஸ்டெடியாக எடுக்க முடியாது. சரியா, கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் விவசாயியாக இருக்கிறீங்க, மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அடுத்து ஒரு போகம் போடணும், ஏதோ ஒரு விளைச்சலுக்கு ஒரு இது பண்ணுறீங்கன்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சரியா, அது நம்ம சரிப்பட்டு வருமா, இந்நேரம் நல்ல நிலைமையில் இருக்கா கிரகங்கள் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக 4 குடையவனும் செவ்வாயும் சனியும் நல்லா இருக்கணும். 10ஆம் இடத்தோடு 4ஆம் இடத்தோடு தொடர்பு பண்ணுறவங்களுக்கு செவ்வாய் வந்து நல்லா யோகத்தை கொடுப்பாரு. செவ்வாய் ஒரு பூமிகாரகன், சனி ஒரு விவசாய கிரகம். அதுபோல் லக்கணத்துக்கு 4-10 குடையவர்கள் வந்து அது யோகத்தை கொடுப்பார்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சரியா, அதனால் வந்து எப்பயுமே வந்து ஒரு பெரிய காரியம் என்ன போகிறோம்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். எனக்கு சரியாக இருக்குது சார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. தடுமாட்டத்தில் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கணும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு வேலை பார்க்க போகிறோம். ஒரு 1000 ரூபாக்குள்ள ஒரு ஜோசியர் காசை கொடுத்து பார்க்குறது தப்பு கிடையாது. சரியா, அதை பார்த்துக்கணும். சில பேர் இங்கே தான் தப்பு விட்டுருந்தாங்க. தலையை விட்டு தும்ப பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ணுறது,
ஆஸ்பத்திரி போகண்டான்னு சொல்லலை, ஏன்னா உயிரை காக்கிறவர்கள் டாக்டர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜோதிடர்கள் வந்து அந்த உங்களை காப்பாங்க, உங்களை காக்கிறது வந்து ஜோதிடர்கள் தான். ஏன்னா உங்களை பற்றி சொல்கிறது வந்து ஜோதிடர்கள் தான். டாக்டர் வந்து உங்களுக்கு உங்களோட ஹெல்த்தை தான் பார்ப்பார். ஹெல்த்துங்கிறது வேறு, தனிப்பட்ட மனிதனுங்கிறது வேறு, உறவுங்கிறது வேறு. ஜோதிடம் வந்து எல்லாத்தையும் சொல்லும், தனிப்பட்ட மனிதனுக்குள்ள பிரச்சனைகளும் சொல்லும், உங்கள் உறவுகளையும் சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும், எதிர்காலத்தையும் சொல்லும். எதிர்காலத்தை சொல்கிற ஒரே சாஸ்திரம் வந்து ஜோதிடம் தான், வேறு எதுலையுமே இல்லை. இன்றைக்கி வந்து மனித கண்டுபிடிப்பிலேயே எதிர்காலத்தை பற்றி சொல்கிற ஒரே அமைப்பு வந்து ஜோதிடம் மட்டுமே, கிரக நிலையில் ஆராய்ச்சி பார்த்து. அதனால் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு ஜோதிடரை பார்த்து, நல்ல ஜோதிடரை பார்த்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிலவரம் வந்து கலவரமாக மாறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கலவரம் வராமல் கட்டுப்படுத்தலாம். யாரையும் நம்பி எந்த பணியும் ஒப்படைக்காதீங்க, சரியா? அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் ஏதாவது ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களை நம்பி கொடுத்தீங்கன்னா அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வந்து சில விமர்சனங்கள் வரும், தேவையில்லாத கெட்ட பேர் வரும். கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இவங்ககிட்ட கருத்து மோதல் இருக்கும், கான்ட்ரவர்சன் இருக்கும். நான் சொல்கிறது நீ கேட்குறதா, நீ சொல்கிறது நான் கேட்குறதான்னு ஒரு பிரச்சனை இருக்கும். கவனமாக இருக்கணும். எல்லாம் எப்போ இருந்து சார் இருக்கும்னா 21ஆம் தேதியிலேருந்து இருக்கும். 21/1/2025 தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து. செவ்வாய் சிறப்பாக சில காரியங்களை பண்ணுவார். கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் கவனமாக பேசணும். அதுபோக வந்து 2 கூடவன் 4ஆம் வீட்டில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கும். வக்கீல் வேலை பார்க்குறவங்க, அரசியல்வாதிகள், டீச்சர் வேலை பார்க்குறவங்கலாம் கவனமாக இருக்கணும். உங்கள் பதவியில் சில பிரச்சனைகள் வரலாம், ரிமார்க் ஆகலாம், அதனால் சில டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அவப்பேர் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் வெகுஜன தொடர்பிலிருந்து கெட்ட பேரை சம்பாதிக்கலாம். அதனால் அரசியல்வாதிகளும் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து உங்கள் வார்த்தைகளில் வந்து உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும். பேச்சு, ஏன்னா 2 கூடவன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கெட்ட பேர் இருக்கும். இதனுடைய தாக்கம் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே அதிகமாக இருக்கும். 21/1/2025 ஆரம்பிச்சிடும். அதனுடைய தாக்கம் வந்து 10/2/2025 மேலே கூடுதலாக இருக்கும். ஸோ கவனமாக இருக்கணும் நீங்கள். நான் அந்த டேட்டா வேணால் தம்மையில் போடுறேன், டைட்டிலும் போடுறேன். அந்த டேட்டாக்குள்ளெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேயர்களே. அதுபோக உங்கள் தாயார் கூட உங்களுக்கு மனஸ்தாபம் வரலாம். தாய்வழி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். கடந்த கால பிரச்சனைகள் இப்போதைக்கு தளர்த்துக்கலாம். விட்டு போன பிரச்சனைகள், முடியாமல் இருந்தவங்க இடையில நான் சரியாக இருக்கும், கணவனுக்கோ மனைவிக்கோ ஹெல்த் கொஞ்சம் நல்லா ரிக்கவரியாக வந்திருக்கும், மறுபடியும் சில பிரச்சனைகள் வந்து அதனால் பாதிக்கப்படலாம். கவனமாக இருக்குது. பழைய பிரச்சனைகள் மீண்டும் வந்து தலையை தூக்கலாம். அதனால் உறவு முறையில் பாதிக்கப்படலாம், உறவு முறையிலும் பாதிக்கப்படலாம், உடல்நலமும் பாதிக்கப்படலாம். வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. சொந்த பந்தத்துக்கிட்ட வீண் விவாதத்தை தவிர்த்துருங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. சொந்த பந்தங்களை பகிர்ச்சிக்காதீங்க. எல்லாரும் வேணும்னு எடுங்க. அக்கம் பக்கத்தில் சொந்த பந்தங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அவங்கள போய் பாருங்கள். நான்லாம் போய் பார்க்க மாட்டேன், நான் எதுக்கு போய் அவளை பார்க்குறது, அவங்க வந்து என்னை பார்க்க மாட்டாங்களான்னு அடாமண்ணில் பிடிவாதத்தில் இருக்கிறாங்க. சிறுதுருப்பும் பல்லு கொத்து உதவும். நமக்கு வந்து ஒரு பிரச்சனைனா ஓடி வருது யாருன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். அடுத்து வந்து சொந்தக்காரங்க, வேண்டியவர்கள், ரத்த சம்பந்த உறவுகள், இவங்களாம் அக்கம் பக்கத்தில் இருந்தால் அடிக்கடி போய் பார்க்கணும், சரியா? நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் அப்படி கெத்தாக இருந்தேன், வீம்பு கர்வத்தில் இருந்தேன்னா சில நேரம் கஷ்டமாக போயிடும், சரியா? அதனால் உறவுகள் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம். காசு பணம் கொடுத்து எதையும் வாங்க முடியாது. காசு பணம் கொடுத்து கடையில் வேணால் பொருளை வாங்கிக்கலாம், ஒரு கெத்து காட்டிக்கலாம். ஆனால் உறவுகள், உளமாற உறவுகள், உன்னதமான உறவுகள், நம்மளை நேசிக்கிறவங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில். அதனால் உறவுகளை பேணுங்க. நல்ல உள்ளங்களின் என்ன சொல்கிறது, ஸ்பரிசத்தை உண்டாக்கிக்கோங்க. அது நம்மளால் முடியும். தட்டுனா திறக்கும், தட்டுனா தான் திறக்கும். ஏசுநாதர் சொல்லியிருக்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும் இருக்கிறாரு. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அன்பான உள்ளத்தோடு தட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்களுடைய இதய வாசல் திறக்கும். ரைட்டு. செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது, 7 மற்றும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சொன்னது தான். இடமாற்றம் இருக்கும், சரியா நேர்களே? இடமாற்றம் இருக்கும், அதுக்கு தயாராக இருங்க. வேலை விஷயத்தில் பதட்டம் இருக்கும். உத்தியோகம் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, பதட்டம் இருக்கும். மேல் அதிகாரிகிட்ட அனுசரித்து போங்க. மனசாபம் வராமல் பார்த்துக்கோங்க. அவர் என்ன சொன்னாலும் சரி சார்ன்ட்டு போயிருங்க. ஏன்னா மேல் அதிகாரியோட கருணை இருந்தால் தான் நம்ம காரியம் இங்கே பண்ண முடியும். நமக்கு மேல் அதிகாரிகிட்ட கான்ட்ரவர்ஷனாக இருந்தோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. சில பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? அதனால் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உடம்புல கொப்புளங்கள், வயிற்றுப்போக்கு, சிறுநீர பிரச்சனைகள், யூரின் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல வயிற்றுக்கு தண்ணி குடிங்க. குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கோங்க. சூடாக சாப்பிடாதீங்க, சரியா? இந்த செயற்கையான தயாரிக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. நைட் நேரம் புரோட்டா அதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். செவ்வாய் ஒரு நீர் கிரகம், ஒரு நெருப்பு கிரகம், சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு, காற்று ராசியில் இருக்கிறாரு. காற்று ராசி மிதுனம் ஒரு காற்று ராசி. இவ்வளோ நாள் கடக ராசியில் நீர் ராசியில் இருந்தார், கட்டுக்குள்ளே இருந்தார். செவ்வாய் எப்போல்லாம் நெருப்பு ராசி நெருப்பு காற்று ராசி சம்மந்தப்படுறாரு, அப்போ அவரோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நெருப்பு வந்து காற்றுல வந்து நல்லா பற்றிக்கிறோம்.
காற்று அடிக்கும்போது பாருங்கள் நெருப்புடைய வீரியம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் இது நடக்குது, ஃபயர் போயிட்டு இருக்குது. ஃபயர் ஆகி ஒரு நகரமே தீப்பிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க? காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 120 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா தீ எப்படி நிற்கும்? காட்டு தீயாக பரவும். அதுபோல தான் செவ்வாய் வந்து காற்று ராசியில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். சரியா? நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மீனராசி நீர்கள் கவனமாக இருக்கணும். மீனம் வந்து நெருப்பு ராசி தான், நீர் ராசி தான். ஆனால் சில நேரத்தில் வந்து அந்த நெருப்புடைய தாக்கம் அதிகமாகும். நெருப்பு விடாது நெருப்பு சொல்லுவாங்க. அது மாதிரி விடாத நெருப்பு, கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? நெருப்புக்கிட்ட விளையாடக்கூடாது. மற்ற எதுக்கிட்டனாச்சும் விளையாடலாம், நெருப்புக்கிட்ட விளையாடக்கூடாது. சின்ன பிள்ளைய நெருப்புக்கிட்ட விளையாட விட மாட்டாங்க, பெரியவங்க தடுப்பாங்க, கிட்ட போனால் சுற்றுவோம் அப்படிம்பாங்க. அதனால பொதுவாக நெருப்புக்கிட்ட விளையாடக்கூடாது. நீர்கிட்ட கூட விளையாடலாம், நீரில் சாகசம் பண்ணலாம், நீந்தலாம், வைக்கலாம். யாராச்சும் நெருப்புக்கிட்ட போய் நீந்த முடியுமா? நெருப்புனா 10 அடி தள்ளி தான் நிற்கணும், சுடும். சரியா? பார்த்தாலே உடம்புக்கு வந்து பதட்டத்தை உண்டாக்குறது ஒரு பொருள் நெருப்பு. நெருப்பு தான் அனைத்தையும் சுத்தப்படுத்துகிற வல்லமை படைத்தது. ஓகே, நெருப்புக்கு வேணால் நான் தனியாக வீடியோ போடுறேன். நெருப்பு எப்படி பொறுப்பாக இருக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நெருப்பு விஷயத்தில் கவனமாக, நெருப்பு சம்மந்தப்பட்ட ராசி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, நெருப்பு கரம் இருக்கிறதுனால குடும்பத்தில் வேண்டா வெறுப்பாக இருக்காதீங்க. ஏன்னா சுகஸ்தானத்தில் நெருப்பு கரம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேண்டா வெறுப்பாக தான் இருப்பீங்க. அனுசரித்து போகணும். மீனராசினியர்கள் நீர் அதிகமாக சாப்பிடுங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சரியா? ஏற்பட்டு நிம்மதி போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. இருந்த போதிலும் குரு பகவான் ராசிக்கு 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால கௌரவம் விட்டு போகாது. உங்கள் கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதுக்கெல்லாம் பங்க வராது. நார்மலாக இருப்பீங்க. சரியா நேர்களே? குரு வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி வக்கரகதி அடைஞ்சு 4ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார். ஓரளவு பரவாயில்ல. அடுத்தவர் வந்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு வருவார். செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வரும்போது ஓரளவு செவ்வாயின் தாக்கம் குறையும். இருந்த போதிலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? 21/1/2025 இருந்து 3/4/2025 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக 10/2/2025 இருந்து 30/4/2025 வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்துலலாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குலதெய்வ வழிபாடு மனதுக்கு நிம்மதியை தரும். உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். நவக்கரன் கோயிலுக்கு போங்க, அம்மன் கோயிலில் போய் விளக்கேற்றுங்க. அதுபோக துர்க்கை அம்மனுடைய அந்த சப்த ஸ்லோகி சாஸ்திர மந்திரத்தை சொல்லுங்கள். லலிதாவுடைய திரிசதி ஸ்லோகங்களை சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எதிரிலால் இந்த பிரச்சனை இருக்காது. குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனை தீரும். எதுவும் முடியாதவங்க முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய் அங்கார பகவான், முருகனுடைய அம்சம். முருகப்பெருமானை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 வீட்டில் முருகப்பெருமானுடைய கந்தசி கவசம் படிங்க. இதெல்லாம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நான் செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகம். அவர் சுகஸ்தானத்துக்கு வராரு, கவனமாக இருக்கணும். வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. சரி, அறுபடையில் ஒரு படைக்கு போங்க. திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம். சவுத் சைடில் இருக்கிறவங்க, மதுரை அண்டி இருக்கிறவங்க திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலைக்கு போகலாம். தெற்கு பக்கம் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போகலாம். அதுபோக நவதிருப்பதி இருக்குது, அங்கே போகலாம். நவதிருப்பதியில் வைத்தமாநிதி பெருமாள் ஆழ்வார் திருநெல்லை இருக்குது. சரியா? ஆழ்வார் திருநெல்லை அடுத்து திருக்கோளூரில் இருக்கிறார் வைத்தமாநிதி பெருமாள், அவருக்கு போகலாம். நவ கைலாசமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இருக்குது. நவ கைலாசத்தில் வந்து செவ்வாயுடைய அனுக்கிரம் பெற்ற இடம் வந்து செவ்வாய்க்கு வந்து கோடங்கநல்லூர். நவ கைலாசம் கோடங்கநல்லூருக்கு போகலாம். அது சிவன் ஆலயம் தான். அங்கே அங்காரபவன் சன்னதியும் இருக்கும். சரியா? ஆனால் பெருமாள் கோயில் அங்காரபவன் சன்னதி இருக்காது. பெருமாளே வந்து அங்காரபவனாக இருப்பார். இப்போ திருக்கோளூர் போனீங்கன்னா வைத்தமாநிதி பெருமாளே வந்து செவ்வாயோட அனுக்கிரம் பெற்றவராக இருப்பார். நல்ல பள்ளிகொண்ட பெருமாளாக இருப்பார். நல்ல ஒரு ஸ்தலம், பழமையான ஸ்தலம். மதுரகவி ஆழ்வாருடைய சன்னதியும் இருக்குது, அவரால் உண்டாக்கப்பட்ட ஸ்தலம். அந்த நவதிருப்பதி எல்லாமே வந்து மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வாரெல்லாம் தோன்றப்பட்ட இடம். நவ கைலாசம் வந்து இவருடைய சீடர், அகத்தியோட சீடர் ஒருத்தர், அவர் பேர் டக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேக்கு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அவர் அகத்தியர் சீடரால் உருவாக்கப்பட்ட இடங்கள் வந்து நவ கைலாசம். நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வாரால் சாஸ்திரம் பண்ண இடங்கள் வந்து நவ திருப்பதி. அதில் குறிப்பாக திருக்கோளூர் வந்து மதுரகவி ஆழ்வார் வந்து பிறந்த இடம். ரைட் நேர்களே? இப்படி நிறைய புண்ணிய ஸ்தலங்கள்லாம் நாட்டில் இருக்குது. தென் மாவட்டத்திலே இருக்குது, வட மாவட்டத்திலே இருக்குது. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. அங்கேயும் அங்கார பவனுக்கு சன்னதி இருக்குது. முத்துக்குமார சுவாமி தனியாக இருக்கிறாரு. சரியா? முருகப்பெருமான் தனியாக இருக்கிறாரு. அவரோட அருள் பெற்ற அங்கார பகவானை போய் கும்பிடலாம். மீனராசி நேயர்கள் இதெல்லாம் செய்யுங்க. இப்போதைக்கு வந்து செவ்வாய் தான் குறிச்சியில் இருக்கிறாரு. செவ்வாயும் சனியும் குறிச்சியில் இருக்கிறாங்க. இயற்கை பாவகிரகங்கள் ரெண்டும் குறிச்சியில் இருக்குது. இதில் சனி பகவான் கொஞ்சம் சுபத்துவம் மாறாரு இடையில. சரியா நேரில் குருசாரை எடுத்திருக்கிறாரு. 7 சனி இருந்தாலுமே அடுத்து புதனோட சம்பந்தம் படுறாரு. ஸோ சனி பகவானால் இப்போதைக்கு ரொம்ப டார்ச்சர் இல்லை, இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. சனி பகவான் வந்து அடுத்தவங்க ராசிக்கு வந்து ஒரு பாடுபடுத்துவார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ராகு கூட தான் இணைவில் இருக்கார். இருந்தாலும் சுக்கிர
புதன் தொடர்பில் அடுத்தடுத்து வர்றதுனால கொஞ்சம் சுபத்துவமாக இருக்காரு. இயற்கை சுபகரங்களோட தொடர்பில் வராரு. அடுத்து மாதம் சூரியன் கூட சேருவார். 6 கூடையும் கூட சனி சேருவார். சரியா, விரயம் இருக்கும். மாதம் முழுக்க விரயம் இருக்கும். சூரியன் பிதிர்காரகன், தாப்பனால பிரச்சனை இருக்கும். அரசு அதிகாரிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இடமாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன்னா சனி சூரியன் சேரவே நல்லா இருக்காது. ராசிக்கு 12 கூடையவனும் 6 கூடையவனும் 12ஆம் இடத்துல இருக்கனால விரயம் தான். சரியா, தூக்கம் வராது. படுத்தோம்னா தூக்கம் வராது, புரண்டு படுக்க வேண்டியதான். அதுக்கெல்லாம் நாட்கள் இருக்குது. ஸோ மீனராசிக்கு ஒரு வீடு பார்த்தோம்னா ஓரளவு நல்லா இல்லை. சரியா நேர்களே, கவனமாக தான் இருக்கணும். சிவன் கோயிலுக்கு போங்க, அதுதான் சொன்னேன் நான். சிவன் கோயிலுக்கும் போகலாம். சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை கும்பிட்டு முருகப்பெருமானே கும்பிடுங்க. கோயில் உலகத்துக்கு அடுக்கிற போயிட்டு வாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரியா, அதுதான் சிறந்த வழி. அதுக்கு சங்கடப்பட்டுட்டு நீங்கள் விசாமல் மற்ற காரியத்தை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இந்த பரிகாரம் பண்ணிதெல்லாம் ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. சில பேர் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுறது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த புரோக்கர் சொன்னார், இவர் சொன்னார், எதனாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கி மீடியாவில் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை செய்யுங்க, இது செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. நான் செய்ய வேணாம்னு சொல்லலை. இருக்கிறவங்க செஞ்சுட்டு போங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறவங்க எதனாச்சும் பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் போங்க. ஆனால் இல்லாத மக்கள் வழிபாடு தான் முக்கியம். இறை வழிபாடு தான் முக்கியம். ஒன்று வீட்டில் இருந்து கும்பிடணும், இல்லைன்னா கோயிலுக்கு போய் கும்பிடணும். அதை செய்யுங்க. தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணாதீங்க, பணத்தை இழக்காதீங்க. எந்த தெய்வமும் சொல்லலை எனக்கு நீ பணம் செலவு பண்ணு, உங்ககிட்ட இருக்கிற பொருளால் என்னை பிரார்த்தனை பண்ணு, என்னை காணிக்க கூடுன்னு எந்த தெய்வமே கேட்கல. உங்ககிட்ட இந்த தெய்வம் என்ன கேட்குது? ஒரு சொட்டு கண்ணீர் கேட்குது. நீங்கள் கண்ணீர் மல்லிகை நிற்கணும். மனப்பூர்வமாக இதயபூர்வமாக ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்கன்னா தெய்வம் கேட்கும். அதுவும் நியாய தர்மத்தை கட்டுப்பட்டு இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம கண்ணீர் விடணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கண்ணீர் விட்டிங்கன்னா அதையும் தெய்வம் கேட்காது. ஸோ தெய்வத்தை அடையிறதுக்கு சும்மா கிடையாது. தெய்வத்தினுடைய சித்தி கிடைக்கணும், அருள் கிடைக்கணும்னா முதல் நம்ம பக்குவப்படணும். சரியா, பக்குவப்பட்டு ஊனுருகி உள்ள முருகி அதுக்குன்னு சில அமைப்பில் போகணும் எல்லாரும். ஆனால் இன்றைக்கி இந்த லவ்ய வாழ்க்கையில் அப்படி இருக்க முடியாது. எந்த ஒரு மனிதனுமே ஒரு பற்றெட்டு இருக்க முடியாது. பற்றெட்டு இருக்கிறவன் முதல் ஜோசியமே கேட்க மாட்டான், இந்த யூடியூப்லாம் கேட்கவே மாட்டான். பற்றெட்டு இருக்கிறவன் போய்கிட்டே இருப்பான், ஞானி ஆயிடுவான். அவனுக்கு எல்லாமே சரியாக போயிடும். கோள்கள் ஒன்றும் செய்யாது. பற்றெட்டு போன ஞானிகளுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அவனை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா அவன் தான் அந்த குடும்ப பாசத்தை விட்டு வெளியே வந்துட்டானே, பற்றெட்டு போயிட்டானே. அவனுக்கு எந்த கோள்கள் ஒன்றும் செய்யாது. எல்லா நாளும் திருநாள் தான். சரியா, எல்லா பொழுதும் ஒரே பொழுதாக போய்கிட்டே இருக்கும். அதனால தான் பற்று இருக்கவனுக்கு தான் கோள்கள் வேலை செய்யும். ஆசாபாசம், குடும்ப பாசம், உறவு, இன்ப துன்பம், இயக்கம், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும். கர்மம் கூடும். கர்மம்னா என்ன? நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு கர்ம பலனை கூட்டுறோம். அரசியல் வேறு ராகு இருக்கிறாரு, கர்ம பலனை கூட்டிக்கிட்டே இருப்பார். ராகுவுடைய வேலையை அதான், கர்ம பலனை கூட்டுவார். அது நல்ல கர்மத்தை செஞ்சுட்டோம்னா பிரச்சனை இல்லை. கெட்ட கர்மத்தை பண்ணிட்டோம்னா அதை கழிக்கணும். கழிக்கிறதுக்கு கஷ்டப்படணும், இன்னொரு பிறவி எடுக்கணும். இதுதான் பிறவியோட நோக்கமே. என்ன? கர்மத்தை கழிக்கிறது தான். ஓகே, ராசியில் வேறு ராகு இருக்கிறாரு, சனி பவன் சாரம் தான் எடுத்துருக்கிறாரு. பரவாயில்ல. அடுத்து சுக்கிரன் கூட கொஞ்சம் போகிறதுனால ஓரளவு ராசி பலப்படும். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷனான பலன் வருது. மீனராசிக்கு எப்படி சொல்லணுன்னு ஒரு சிக்கலான நிலையில் இருக்குது. ஏன்னா ராசியிலேயும் சுக்கிரன் வராரு. சுக்கிரன் ஆகாத கிரகம் தான், 3 8 கூடையவன். அவர் வக்கரம் ஆறாரு, உச்சம் அடைகிறாரு, வக்கரம் அடைகிறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு, ராகு கூட சேர்றாரு. 4 விதமான அமைப்பில் இருக்கிறாரு. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை கூட சேர்ந்து 4 விதமான அவதாரம் எடுக்குது. 4 விதமான அமைப்பில் வரும்போது என்ன ஆகும்னா பலன்கள் மாறுபட்டு இருக்கும். கண்டுபிடிக்கணும். அதில் தான் ஜோதிடரோட கடமை இருக்குது. கோச்சாரத்தில் பிடிக்கப்படாது, ஜனன ஜாதகத்தில் பிடிச்சிடலாம். ஏன்னா ராசியில் ராகு சுக்கிரன் இருக்காங்கன்னா ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமை வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் ஒரு நல்ல நிலைமை வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. கோச்சார கிரகங்கள் ஜனன ஜாதகத்தை தொடும்போது தான் பலன்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல இப்போதைக்கு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூட தான் இருக்கும். ஏன்னா கோச்சார கிரகம் அதே இடத்துல தொடுறாருல. உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் தொடும்போது அந்த ஜாதகத்துக்கு தனிப்பட்ட பிரச்சனை வரும். சரியா, மற்றவங்களுக்கு 10ஓட 11 போயிடும். ஏதோ பிரச்சனை வரும், அது சரி கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் தொடும்போது பிரச்சனை அழுத்தம் அதிகமாக இருக்கும். அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதுதான் உண்மை, நிதர்சனம், சத்தியமானது, உண்மைதான். ஜோதிடம் பொய்த்து போவதே இல்லை. ஜோதிடரில் தான் கொஞ்சம் ஈடுகட்டி சொல்லுவாங்க, கூட குறைய சொல்லுவாங்க. ஓகே நேயர்களே, பலன்கள் சொல்லிட்டேன் நான். பெருசாக ஒன்றும் இல்லை, கவனமாக இருங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கணவன் மனைவி கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷனில் கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் கவனமாக இருங்க. நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுபோக தொழிலையும் பெருசாக எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், பார்த்து செய்யுங்க.
சூழ்நிலை சரியில்லைன்னா விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. சில நேரங்களில் நம்ம வந்து காமா போகிறதா நல்லது, அமைதியாக இருக்கிறதா நல்லது. அமைதியாக இருக்கிறது வந்து ஒன்றும் பெரிய கோழைத்தனம் இல்லை, ஆனால் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது தான். ஓகே, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதர விஷயத்துலையும் கவனமாக இருங்க. இளையதாரம் வச்சுக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இளையதாரம் சில பேருக்கு அக்கேஷனலாக இருக்கும், அவங்களும் கவனமாக இருக்க வேண்டும். ரைட் நேர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். மீனராசிக்கு நான் கொஞ்சம் ஹேர் பண்ணி தான் போடுவேன், ஏன்னா 7.5 சனியில் இருக்கிறீங்க. ராசிநாதனும் வக்கர நிலையில் இருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் ஹேர் பண்ணி போடுவேன், அப்பப்போ சொல்லுவேன். சில நேரம் கொஞ்சம் கூடுதலாகவும் சொல்லுவேன். அதை வந்து தவறாக எடுத்துக்காதீங்க. ராசிக்கு ரிலேட்டடாக தான் சொல்லுவேன். நான் கூடுதலாக சொன்னாலுமே சம்மந்தப்பட்டு தான் சொல்லுவேன், தேவையில்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். சில நேரம் ப்ராக்டிக்கலாகவும் பேசுவேன், அதையும் நீங்கள் வந்து ஒரு தாயுள்ளத்தோடு எடுத்துக்கோங்க. ஓகே நேயர்களே, சொன்ன வழிபாடு பண்ணுங்க. முக்கியமான வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு தான். சரியா? முருகப்பெருமான வழிபாடை மனமுருகி செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். மாசி வருது, மாசி சிவராத்திரி வருது, குலதெய்வ வழிபாடு போங்க, குலதெய்வத்தை கும்பிட போங்க. சரியா நேயர்களே? குலதெய்வத்தை கும்பிடுங்க. மாசி சிவராத்திரிக்கு குலதெய்வத்தை கும்பிடுறது மிகச் சிறப்பு. சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிட வேண்டும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு தடவைனாச்சும் குலசாமியை போய் கும்பிடணும். அது மாசி சிவராத்திரி வந்து குலசாமி கும்பிட்றதுக்கு முக்கியமான நாள். மாசி சிவராத்திரி எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கேலண்டர் என்ன சொல்லுது? மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 புதன்கிழமை வருது. இன்னும் நாள் இருக்குது. சரியா? நான் அந்த காலகட்டத்தை தான் சொல்லியிருக்கிறேன். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் குருசிலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். பிப்ரவரி 10 டு ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும். ஸோ அந்த பிப்ரவரி 26 புதன்கிழமை தான் மகா சிவராத்திரி வருது. அன்றைக்கி வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. சரியா நேர்களே? நல்லபடியாக செய்யும். குலதெய்வம் தான் ஒரு மனிதனை காக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே, ஒரு மனிதனுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு பிரச்சனை வருது, எக்ஸ்ட்ரீமாக ஒரு பிரச்சனை நடக்குன்னா அது வந்து குலதெய்வத்தோடைய குலதெய்வத்தோடைய கட்டளை மீறி நடக்காது. குலதெய்வம் கடைசியில் காக்கிற தெய்வம் குலதெய்வம் தான். ஒரு மனுஷனுக்கு வந்து கடைசியில் காக்கிறது, உயிரை காக்கிற தெய்வம் குலதெய்வம் தான். ஒரு மனிதனுக்கு வந்து அதிகபட்ச வெளிவான அமைப்பு வந்து உயிர் தான். உயிருக்கு தான் மனுஷன் போராடிட்டு இருக்கிறான். உடலில் ஹெல்த் இஸ் லாஸ், லப்பிங் இஸ் லாஸ். உடம்புல சில பிரச்சனை இருந்துச்சுன்னா உடல் உபாதைகள் இருக்கும், சரியாக போயிடும். ஆனால் உயிருக்கு அப்படி கிடையாது. உயிர் ஒரு தடவை வரும், ஒரு தடவை போகும். அந்த உயிரை காக்கிற ஒரே தெய்வம் வந்து குலதெய்வம் தான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே கடைசியில் குலதெய்வத்தோட அருள் இருந்துச்சுன்னா இன்னும் தப்பிச்சிடலாம். சரியா? குலதெய்வம் வந்து கண்ணை திறந்துருக்கணும், கண்ணை மூடக்கூடாது. ஸோ நம்ம அதுக்கு வந்து வழிபாடு பண்ணணும். சில தினமும் குலதெய்வத்தை நினச்சி கும்பிடணும். வீட்டில் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், இல்லைன்னா நினைக்கலாம், பாராயணம் பண்ணலாம். குலதெய்வத்தை வந்து கூடவே வச்சுக்கணும். குலதெய்வம் எந்த அளவுக்கு நம்ம குலதெய்வத்தை கூடவே வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு குலம் விளங்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடுபடி வாழ்க, நிறந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.